வணக்கம். நித்தியன் தத்துவம் புதுமிகை 10 வானவியல் ஜோதிடம். வானவியல் அறிவியல் ரீதியான ஆதாரங்களுடனான அறிவு முறை. இந்த அண்டம் மிகவும் பிரமாண்டமானது. பிரபஞ்சத்தின் நமது பகுதியில் 2,00,000 கோடி நட்சத்திர மண்டலங்கள் இருக்கின்றன என கணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு விண்மீன் திரள்களிலும், அதாவது நட்சத்திர மண்டலங்களிலும், சுமார் 400 40,000 நிகழ்புதம், அதாவது 400 40,000 கோடி நட்சத்திரங்கள் உள்ளன. வணக்கம். தமிழர்களின் தத்துவம் வானவியல். தமிழர்கள் இயற்கை தத்துவ ரீதியாக வரையறுத்தனர். இவர்கள் தைரியமாக யதார்த்த ரீதியாக உலகம் நீர், நெருப்பு, காற்று, நிலம் மற்றும் ஆகாயம் என 5 அடிப்படை கூறுகளால் ஆனது என கூறினர். இந்த வகையில் தமிழர்கள் விண்வெளிக்கு பிரத்யேகமான இடத்தை வழங்கினர். தமிழர்களின் வானியல் அறிவு மிகவும் அக்காலத்து பழமையான நாகரிகங்களினுடைய வானியல் அறிவை விட மேன்மையானது. இவர்கள் வெற்றுக்கண்ணினால் அவதானித்து சூரியன் மற்றும் மேலும் 5 கிரகங்கள் சூரியனை சுற்றி வருகின்றன என வகுத்தனர். இந்த வானியல் அறிவை அவர்கள் வேளாண்மைக்கு பருவகாலங்களை அறியும் நோக்கில் பயன்படுத்தினர். அதே சமயம் கடல் பயணத்திற்கும் இந்த அறிவை பயன்படுத்தினர். புதுமிகை 10 நவீன வானியல். நவீன தொலைநோக்கிகளை பயன்படுத்தி வானியலில் நாம் பெரிதும் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். நமது பூமி, நிலவு, வியாழ கிரகத்திற்கு 84 நிலவுகளும், சனி கிரகத்திற்கு 125 நிலவுகளும் உள்ளன என கண்டுபிடித்துள்ளோம். புளூட்டோ போன்ற மற்றும் பிற கிரகங்களை சிறு கிரகங்கள் என்று வகைப்படுத்தியுள்ளோம். சந்திரனுக்கு சென்றுள்ளோம். விரைவில் செவ்வாய் கிரகம் செல்ல இருக்கிறோம். இது மனிதர்களுடைய நவீன வானியலில் மேம்பட்ட அறிவை வளர்த்திருக்கிறது. நித்தியன் தத்துவம் புதுமிகை 10 எக்ஸோ பிளானட்ஸ், அதாவது எக்ஸோ கிரகங்கள். எளிமையாக கூறுவதாயின் இவைகள் சூரியனை போன்று எமக்கு பல கோடி மைல்கள் தூரத்தில் உள்ள நட்சத்திரங்களை சுற்றி வரும் கிரகங்கள். இதுவரை எமது நவீன கருவிகளை பயன்படுத்தி நாம் கிட்டத்தட்ட 4,000 கிரகங்களை கண்டுபிடித்துள்ளோம். எமக்கு அண்மையில் உள்ள அல்பா செஞ்சுரி A என்கிற கிரகம் மாத்திரம் எமது பூமியிலிருந்து 4.37 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கின்றது. இவையற்றுக்கெல்லாம் நாம் நேரில் போய் பார்க்க முடியுமா என்பது மிக தத்துவ ரீதியான ஒரு கேள்வி. இதை நீங்கள் நித்தியன் தத்துவத்தில் அத்தியாயம் 13 பார்ப்பீர்கள். புதுமிகை 10 வானவியல் ஜோதிடம் ராசிகள். ஜோதிடம் அறிவியல் ரீதியான ஆதாரமற்ற மூட நம்பிக்கை. ஜோதிட கோட்பாடு நியாயமானது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறோம்.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களும் கிரகங்களும் எல்லாவற்றினாலும் எமக்கு பாதிப்பு இருக்கின்றது. அதை எம்மால் கணக்கிட முடியாது. ஏனெனில் எமது பிரபஞ்சத்தை எமது 4வது பரிமாண அறிவினால் எம்மால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. காலப்போக்கில் எமது அறிவு விருத்தியாகும் பொழுது பல பரிமாணங்களில் நாம் அதை கண்டுபிடித்து ஆராய முடியும். அப்பொழுது கிட்டத்தட்ட இந்த அண்மையில் உள்ள நட்சத்திரங்களினாலோ கிரகங்களினாலோ எமக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பு அடைகிறது என்றதை ஓரளவு எம்மால் கணிக்க முடியும். ஆனால் 3500 4000 வருடத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த ஜோதிடம் என்கிறது ஒரு அப்பட்டமானது. இந்த ஜோதிட கோட்பாட்டின் உருவாக்கம் முன்பே கூறினது போல 3800 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஜோதிடம் தொடங்கியது. இந்த கணிப்புகள் ஆதாரமற்றவை, அறிவியலுக்கு தவறான கணக்கீடுகள் மற்றும் மிகவும் அகநிலையில் ஊடுருவலில் எழுதப்பட்டவை கூறப்படுபவை. இது முழு முதல் மூட நம்பிக்கை. மக்களை தன்னம்பிக்கையற்றவர்களாக திருவி முனையில் வழிநடத்துகிறார்கள் இந்த சாஸ்திரிகள், ஜோதிடம் கூறுபவர்கள். புதுமிகை 10. வானவியல், ஜோதிடம், ராசிகளும் நட்சத்திரங்களும். ராசி என்பது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களின் கூட்டம். இது பூமியின் பார்வையில் இருந்து வானத்தை 12 கூறுகளாக பிரிக்கிறார்கள். 30 பாகையில் பிரிக்கிறார்கள். அந்த நட்சத்திர அடங்குகின்ற கூட்டங்களின் வடிவத்திற்கு ஒரு பெயரும் கொடுத்துக்கிறார்கள். உதாரணமாக மீனன், மேஷம், ரிஷபம், மிதுனம் என்று வகுத்துக்கிறார்கள். இந்த ராசிகளுக்கு 2-3 நட்சத்திரங்களும் அந்த ராசிகளுக்கு அந்த பாகையில் அடங்குவதையும் சேர்த்திருக்கிறார்கள். இவருடைய கணிப்பின்படி 27 நட்சத்திரங்களை மட்டும்தான் தொடர்புடைத்து கணித ரீதியாக இது தவறல்ல, இது வானியல் ரீதியாக தவறான கணக்கு, தவறான அணுகுமுறை. சூரியனை இவர்கள் சேர்த்துக்கொள்ளவில்லை. சூரியன்தான் எமது சூரிய மண்டலத்தின் முக்கியமான ஒரு நட்சத்திரம். இது எமக்கு தெரியும். சூரியன் முற்றாக புறக்கணிக்கப்பட்டு விட்டது. இவர்களுடைய கணிப்பீடுகள் எல்லாம் எமது பூமியை மையமாக வைத்து கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதுவும் தவறானது. அனைத்துமே சூரியனை மையமாக வைத்து தான் இயங்குகின்றன. அந்த சூரியன் எமது நட்சத்திர மண்டலத்தில் இருக்கின்ற கரந்துளையை சுற்றி வருகின்றது. அந்த காலத்தில் இவர்களுக்கு எவ்வளவு வானியல் அறிவு இருக்கவில்லை. இருந்தாலும் அந்த காலத்தில் ஏதோ எழுந்த மனமாக அவர்கள் குறிப்பிட்டதை இன்றும் எடுத்து வைத்து ஜோதிடம் பார்த்து மனிதர்களின் எதிர்காலத்தை கணக்கிடலாம் என ஏமாற்றி வருகிறார்கள். வித்தியின் தத்துவம். புதுமிகை 10. பிறப்பு ஜாதகம். இதை குறிப்பென்றும் சொல்வார்கள். இது ஒரு தவறான அறிவியலுக்கு முரணான ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை, அடிப்படை ஆதாரமற்ற ஒரு கணிப்பு. இந்த ஜோதிடர்களின் விளக்கப்படத்தை கீழே பார்த்தீர்கள் என்றால், முதலில் சூரியனை பார்ப்போம். சூரியன் ஒரு கிரகம் அல்ல. சூரியன் ஒரு நடுத்தர அளவிலான நட்சத்திரமாகும்.
இது நமது சூரிய மண்டலத்தின் மையம். இந்த எமது சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் அனைத்தும் இந்த சூரியனை சுற்றித்தான் வருகின்றது. இந்த சூரியன் நாம் இருக்கின்ற பால்வெளி மண்டலத்தில் கருந்துளையை சுற்றி வருகின்றது. இதை முட்டாள்தனமாக சூரியனை ஒரு கிரகம் என்று எடுத்துக்கொண்டு பூமியை மையப்படுத்தித்தான் அனைத்தும் கணிக்கப்படுகின்றன. அதுவும் தவறானது. அதுக்கடுத்து சந்திரனை பார்த்தால் இது ஒரு நிலா. இந்த நிலா பூமியை சுற்றி வருகின்றது. இதை போன்று குரு வியாழன் ஒரு பெரிய நட்சத்திரம். அதுக்கு 76 நிலவுகள் இருக்கின்றன. இதில் சில நிலாக்கள் மிகவும் பெரிதானவை. ஒரு சில சந்திரனை விடவும் மிகவும் பெரிதானது. இவர்கள் அதை கணக்கில் எடுப்பதில்லை. கேது என்பது ஒரு நட்சத்திரம் அல்ல, கிரகமும் அல்ல, அது நிழல் கிரகமும் அல்ல. அது ஒரு புள்ளி. அதாவது சூரியன், பூமி, சந்திரனுடைய ஒரு சுற்றுவட்ட பாதையில் ஒரு கணக்கிற்காக இவர்கள் அது ஒரு புள்ளியை மையமாக எடுத்து அதை வைத்து இதுவெல்லாம் பேசுகிறார்கள். இதற்கு கேது, ராகு கேது இருந்தால் அது தோஷம் என்று ஒன்றை சொல்லி அதற்கு பரிகாரம் செய்ய ஒன்று எல்லாம் செய்கிறார்கள். அங்கே இருக்கிற வியாழனுக்கும் பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சனிக்கும் பூஜை செய்வதனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. சனி கிரகத்திற்கு மாத்திரம் முதலில் பார்த்தோம். 125 நிலாக்கள் இருக்கின்றன. அந்த நிலாக்கள் சில சந்திரனை விட பெரிதானவை. இவர்கள் அவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. ராகு இவர்கள் கூறுகின்ற இந்த கேதுவிற்கு எதிராக இருக்கும். அதுவும் இந்த சூரியன், பூமி, சந்திரன் என்கின்ற ஒரு இயக்க பாதையினுடைய ஒரு புள்ளியாகும். அதற்கு பூஜை செய்வதனாலோ பரிகாரம் செய்வதனாலோ ஒன்றும் ஆகப்போவதில்லை. இது முழு ஏமாற்று. ஆனால் இதை மக்கள் இன்னும் நம்புகிறார்கள். இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களுக்கும் எல்லாருக்கும் கடவுள் பெயர்களையும் சூட்டி இவர்கள் அதற்கு பூஜை செய்ய வேண்டும், அது இது செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னும் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். நாம் 21ஆம் நூற்றாண்டில் நவீன விஞ்ஞான உலகத்தில் இருக்கின்றோம். அறிவார்ந்த வாழ்க்கையை மேற்கொள்கின்றோம். எனவே நீங்கள் நித்தியன் தத்துவத்தை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பேற்பட்ட மூடர்களின் நம்பிக்கைக்கு எதிராக அறிவியல் ரீதியாக சிந்தித்து செயல்படுங்கள். நித்தியன் தத்துவம் திருவள்ளுவருக்கு பின்பு தமிழர்களின் தத்துவ சிந்தனைகள் வீழ்ச்சி அடைந்தது. கடவுளை வைத்து சமயவாதிகள் மூட நம்பிக்கைகளை பரப்பி தமிழர்களின் தத்துவ வளர்ச்சியை மிகவும் சீரழித்து விட்டனர். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நித்தியன் தத்துவம் வெளிவந்துள்ளது. இந்நூலை படித்து என் மூட நம்பிக்கைகளை இருந்து விடுபட்டு அறிவார்ந்த வாழ்க்கையை 21ஆம் நூற்றாண்டிலிருந்து மேற்கொள்ளுங்கள்.